வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி ஹீரோவோட பரிசில் இருக்கிற கல்யாண ஃபோட்டோவை பார்த்ததோட ரேவதிக்கு அதிர்ச்சி ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரேவதி நேராக ஹீரோ கிட்ட போகிறாங்க. ஹீரோ ரேவதியை பார்த்துட்டு, என்னாச்சு ரேவதி, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏன் மாமா என்கிட்ட நீங்கள் இவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஏன் ரேவதி என்னாச்சு, நான் என்ன உன்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா இந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த கல்யாண ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏன் மாமா நீங்கள் இப்படி ஷாக் ஆகுறீங்க, இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா, இல்லை இது எனக்கு தெரிய வந்துருச்சுட்டே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஏமாமா உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, அதுவும் எல்லார் பேரோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கு. ஆனா எதுக்காக வந்துட்டு எல்லாரும் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம இருக்காங்க? ஏன் நீங்களும் வந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க? எனக்கு ஒரு விபத்து நடந்து அதுல நிறைய விஷயங்கள் மறந்து போயிருச்சு. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன வந்துட்டு நீங்க திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும், அல்லது எனக்கு ஞாபகத்தை வர வச்சிருக்கணும். ஆனா நீங்க இதுல எந்த விஷயத்தையுமே பண்ணாம ஏமாமா நீங்க என்னை விட்டு விலகி இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லியே ஆகணும். இது நீங்க சொல்லல அப்படின்னா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரேவதி இதை நினைச்சு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. இதை நீ நினைச்சேன்னா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா இதுக்கான நீங்க பதில சொன்னா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீங்க என்கிட்ட பதில் சொல்லல அப்படின்னா என்னால கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது. சொல்லுங்க மாமா, என்ன சூழ்ச்சி நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி இந்த கல்யாண போட்டோவில் நீ பார்த்துருக்க மாதிரி உனக்கும் எனக்கும் கல்யாணம் தான் ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, மாமா உங்களுக்கும் எனக்கும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா நீங்க எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அத்தைக்கு என் பாட்டி மேல எந்த அளவுக்கு கோவம் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும். உன் பாட்டி சிவகாமி இறந்ததுக்கு இன்னும் என் பாட்டி தான் காரணம் அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் 30 வருஷமா குடும்பம் பிரிஞ்சிருக்கு. நான் எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் சென்னையில எனக்கு இருக்கிற அவ்வளோ வசதியையும் விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை பார்த்தேன். அத்தைக்கு என்னோட கேரக்டர் பிடிச்சி போய் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அப்போ அத்தைக்கு தெரியாது நான் தான் வந்துட்டு பாட்டியோட பேரன் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் சூழ்நிலையால அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் அத்தை உனக்கும் எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னையும் கையெழுத்து போட வச்சாங்க. மக்களை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் காசு வெட்டி போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அத்தை உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அப்பதான் உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில பேரால உனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல உனக்கு கடந்த 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயமும் மறந்து போயிருச்சு. அது அத்தைக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. இந்த விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால உனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே அதை நம்பி யாருமே உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டாங்க. இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன் உனக்கு அப்படி உண்மை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படின்னு. அதனால நான் நேரா போயிட்டு சந்திராவை பார்த்து கேட்டேன், ஏன் என்னையும் ரேவதியும் பிரிச்சிங்க, எதுக்காக நீங்க அப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா சந்திரா வந்துட்டு அத்தையோட உதவியோட நின்றுகிட்டு இருந்தாங்க. அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் மட்டும் உன்கிட்ட உண்மையை சொன்னேன் அப்படின்னா மாமாவை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. மாமா வந்துட்டு அத்தை மேல ரொம்ப பாசத்தோட இருக்காங்க. நீங்களும் மாமா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. திடீர்னு அத்தை மாமாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் வேற வழி இல்லாம
அந்த உண்மையை யாருக்கிட்டும் நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா இந்த அளவுக்கு மோசமா திட்டம் போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசத்தோடையும் நடந்துக்கிறாங்க. ஆனா ஏன் அம்மா இவ்வளோ பெரிய பொய் சொன்னாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வீட்டில் இருக்கிற சந்திரா தான். அவங்க தான் அத்தை கிட்ட பலதையும் சொல்லி என் மேல கோவத்தை வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அத்தையும் என் மேல அவ்வளோ கோவத்தோட இருக்காங்க. இங்க பாரு ரேவதி, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் கூட அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்கிட்ட வேற ஏதாவது சொல்லி அவங்க டைவர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண அவங்களுக்கு இதை பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீங்க சொல்றது சரிதான். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லு ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நம்ம 2 பேருமே இதே கோவில்ல இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா அம்மாவால என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பா அம்மாவால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க மாமா வாங்க மாமா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, இது ரொம்ப தப்பு. அத்தையோட அனுமதி, மாமாவோட சந்தோஷம் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அத்தை வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க ரேவதி, வேண்டாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இவ்வளோ நாள் என்கிட்ட அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்களே, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுறத யாராலையுமே தடுக்க முடியாது மாமா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நீங்க வாங்க அப்படின்ட்டு ரேவதி வந்துட்டு நேரா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு மாலை வாங்குறாங்க. அதே நேரத்துல அந்த சந்திரா அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. அப்போ அங்க ரேவதியும் ஹீரோவும் நிக்கிறதையும் பாக்குறாங்க. அதோட ரேவதி மாலை வாங்குறதையும் பாக்குறாங்க. பார்த்ததும் அந்த சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவ எதுக்கு இப்ப இங்க மாலை வாங்கிட்டு நிக்கிறா? சரி, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சந்திரா நேரா அங்க ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி என்ன பண்ற அப்படின்னு. ரேவதி அவங்க சித்திய பார்த்து, வாங்க சித்தி, இங்க கல்யாணம் நடக்கும் பொழுது வீட்டுல யாருடைய ஆசீர்வாதமும் இல்லாம நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க. இங்க பாருங்க சித்தி, நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகி, ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுற? கல்யாணம் பண்ணிக்க போறியா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். டிரைவர் பையல என்ன எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ரேவதி சொல்றாங்க, சித்தி, இதுக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இந்த கல்யாணம் கூட என்னுடைய கட்டாயத்துல தான் நடக்க போகுது. மாமா, சித்தியோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன, நீங்க வாங்க மாமா, அம்மா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததும் சந்திரா செம ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, அக்காவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? மறுபடியும் இந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா நம்மளால எந்த பிளானும் பண்ண முடியாதே. இவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம அக்காவை ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்தா அது நடக்காது போலயே. சரி, இப்பவே போயிட்டு அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அக்காவை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சந்திரா இங்கேருந்து அவசர அவசரமா கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ காரு கொஞ்சம் தூரம் போகும் பொழுது காரு பிரேக் டவுன் ஆகிருது. சந்திரா ஷாக் ஆகி, ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இந்த காரை நிக்கணும் அப்படின்னு காரை விட்டு இறங்கி காரை வந்து செக் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்ப ஏதாவது ஆட்டோ கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. சரி, நம்ம நடந்தாவது வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு இங்கேருந்து நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, சித்தி கண்டிப்பா போயிட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவங்க கண்டிப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வரதுக்காக தான் போறாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம 2 பேரோட கல்யாணம் இப்பவே இங்கேயே நடக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இப்ப கூட நான் சொல்லுவேன், இது ரொம்ப தப்பான முடிவு. கண்டிப்பா அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நம்ம 2 பேரோட கல்யாணத்தை இனிமே யாராலையுமே தடுக்கவே முடியாது. வாங்க, இவ்வளோ நாள் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருந்ததுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்க வாங்க அப்படின்ட்டு ரேவதி நேரா ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க கோவிலுக்குள்ள. அங்க போயிட்டு ஐயர்கிட்ட, ஐயரே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கோம். உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாங்க 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி எங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, அம்மா, உங்க 2 பேருக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சே,
அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஐயா, ஒரு சின்ன பிரச்சனையால் எங்கள் 2 பேரையுமே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பிரித்து வச்சுட்டாங்க. இப்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சேர்த்து வைக்கணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி தாயி, உனக்கு சந்தோஷம்னா ஓகே, நாங்கள் உங்கள் 2 பேருமே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்துட்டு 2 பேருக்குமே தாலி எடுத்து கொடுக்குறாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்துட்டு தாலி ரேவதிக்கு கட்டுறாரு. அப்போது ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை யாருன்னே தெரியாம உங்களை வந்து காதலிக்க ஆரம்பித்தேன். இப்போது நீங்கள் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு மாமா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. அப்புறமா ரேவதி சொல்கிறாங்க, மாமா, நம்ம 2 பேருமே வீட்டுக்கு போவோம். அங்கே போனதோட அம்மா நம்ம 2 பேருமே மாலையும் கழுத்துமா பார்ப்பாங்க. அப்போது அம்மா அவங்களோட பதிலை சொல்லித்தானே ஆகணும், வாங்க. இன்னரும் சித்தி போயிட்டு உண்மையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி, உங்கள் சித்திக்கு வேற வேலை என்ன, எப்படா போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு இங்கேருந்து நடந்து வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஈஸ்வரியை போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரி சந்திராவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்டி இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்து நிற்கிறியே, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியுமா? உன் பொண்ணு ரேவதி இருக்கால்ல, அந்த டிரைவர் பையலை கல்யாணம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. இன்னரும் கல்யாணத்தையும் முடிச்சிருப்பா. இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கா. நீ நினச்சிக்கிட்டு இருக்க அந்த ரேவதி உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு பாத்தியா என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி சொல்ற, எந்த கோவிலில் நடக்குது? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இங்கே இருக்கிற மாரியம்மன் கோவிலில் தான் நடக்குது. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, வாடி போகலாம் அப்படின்ட்டு கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஈஸ்வரி அங்கேருந்து போயிட்டு, ரேவதி முன்னாடி காரியம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கழுத்துலேருந்து தாலி எடுக்க போக, ஈஸ்வரி இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ரேவதி ஷாக் ஆகி டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி, அம்மா, நீ என்ன காரியம் பண்ணுற? நான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்ட்டு பண்ணுறியா? ஏற்கனவே நீ செஞ்ச சதி திட்டம் எல்லாத்தையுமே இதோட நிப்பாட்டிக்க. எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னை ஏமாற்றி உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியல்ல, இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ அதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஹீரோ நேராக ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்க அத்தை, இவ்வளோ நாளும் இவ உங்கள் பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இவளுக்கு எப்போ உண்மை தெரிஞ்சிச்சோ, இதுக்கப்புறம் நான் ஏன் வந்துட்டு அமைதியாக இருக்கணும்? ரேவதி என்னோட ஒய்ஃப், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் ரேவதியை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ரேவதி என் மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்கா. இது மாதிரி ரேவதிக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பண்ண சதி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எங்கள் 2 பேருமே பிரித்து வைக்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் என்னை ரேவதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு அத்தைக்கு தெரியாமல் பண்ணுறது தப்புன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து பண்ண விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் எப்படியாவது ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களால் எங்கள் 2 பேருமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக ரேவதியை பார்த்து, என்ன காரியண்டி பண்ணியிருக்க, என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி பண்ணியிருக்கியே? ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் எனக்கு என்னம்மா பண்ணீங்க? என்கிட்ட பல பொய்கள் சொல்லி என்னை யாரோ ஒருத்தவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல, நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தண்டனை தாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.